ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்க் பிரேக் கன்வர்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பண்ணதுக்கு எவ்வளோ செலவாச்சு, என்னெல்லாம் வந்து இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணோம், அதெல்லாம் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்க் பிரேக் கன்வர்ஷனுக்கு நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஃபோக் செட் இருக்குங்களே, இது வந்து செகண்ட்ஸில் வாங்கினதுங்க. இது வந்து 2800 to 3000 வந்து புதுப்பேட்டில் கிடைக்குதுங்க. நான் 3000 வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து வீலு டிஸ்க்கு, அதுவும் வந்து செகண்ட்ஸு. சரிங்களா? வீலும் டிஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2000, ரெண்டும் சேர்த்து பார்த்திங்கன்னா 5000. அதுக்கப்புறம் இதையும் நீங்கள் செகண்ட்ஸில் வாங்கலாம். ஒரு கிட்டாக வாங்கினீங்கன்னா 6000 இதையும் சேர்த்து கொடுக்குறாங்க. இதுவும் உங்களுக்கு மாஸ்டர் சிலிண்டரையும் சேர்த்து வந்து 6000 கொடுக்குறாங்க. ஆனால் நான் வந்து இதை மாற்றிட்டேங்க. எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் நம்ம வந்து புதுசு போடுறதையும் நல்லதுன்னு மெக்கானிக் சொன்னார். ஸோ அதனால் வந்து நான் புதுசு மாற்றிட்டேன். இது வந்து புதுசுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மண்டையும் வந்து பழசு தான். மண்டைக்கு மேலே இருக்க இந்த ஸ்க்ரூ, இது ரெண்டும் புதுசு. ஸோ மண்டைக்குள்ளே பார்த்திங்கன்னா பழைய ஃபோக் டைப்பில் பார்த்திங்கன்னா த்ரெட்டு இருக்கும் இந்த இடத்துல. அந்த த்ரெட்டை வந்து கடைஞ்சி லேத்தில் கொடுத்து கடைஞ்சி எடுத்து அது ஹோல் மாதிரி பண்ணிடணும். ஸோ இந்த டிஸ்க் வந்து மேலே வரைக்கும் போயிட்டு இங்கே வந்து நம்ம த்ரெட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து செகண்டில் வாங்கினது. அப்புறம் மொத்தமாக ஸ்பேர் பார்ட்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்கிறேங்க. டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து ரேட்டோடையே சொல்கிறேன். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு வார்ம் கியரு, அப்புறம் இந்த கேபிள், இதெல்லாம் வந்து புதுசு தான் போட்டாகணும். ஏன்னா வந்து இந்த மாடலுக்கு நம்ம பழைய மாடலுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த கேலிபர் எல்லாமே புதுசு தான். இது செட்டோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5500 சம்திங் வந்தது. நான் அதை காட்டுறேன். இதுதாங்க டிஸ்க்கு. இந்த வீலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம உங்களுக்கு துருவெலாம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அது பழைய வீலு, அதனால் உங்களுக்கு துருவெலாம் இருக்க செய்யும். இந்த டிஸ்க்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அந்த அளவுக்கு தேயலை. ஆனால் இதுவும் வந்து உங்களுக்கு பழைய டிஸ்க் தாங்க. ஆனால் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. நல்லாவே சுற்றுதுங்க, அந்தளவுக்கு எங்கேயுமே தேவையே இல்லை. ஆனால் என்ன கொஞ்சம் தேஞ்சதுக்கப்புறம், அதாவது இந்த டிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேட் தேஞ்சதுக்கப்புறம் பிரேக் இன்னும் நல்லா பிடிக்கும்னு சொல்லுவாங்க. சரி, இந்த பட்டியும் வந்து புதுசாக நம்ம கிளாசிக் ஏற்ற மாதிரி மாற்ற வேண்டியிருந்தது. ஸோ இந்த பட்டியும் வந்து மாற்றிருக்கு. ஸோ வாங்க ரேட் எவ்வளோ ஆயிருக்குன்னு வந்து பார்க்கலாம். இதுதாங்க டோட்டல் லிஸ்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக்கு கிட்டு. ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேலிபரும் மேலே இருக்க மாஸ்டர் சிலிண்டரு, அப்புறம் அந்த பிரேக் லிவர் வந்துடும் பைப்போடு சேர்த்து. ஸோ அது பார்த்திங்கன்னா 3078. அது கீழே பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்டர் கேபிள், அதுக்கப்புறம் ஃபோக் ஆயிலு, ஸ்பீடோமீட்டர் ட்ரைவ், அதாவது நம்ம வார்ம் கியரு, அப்புறம் 2 வீல் பேரிங் ஃப்ரண்ட்டுக்கு, அப்புறம் டஸ்ட்டு சீலு, இது வந்து நம்ம இதுக்காக ஃபோக்குக்கு, அப்புறம் வந்து ஆயில் சீலு 2, அப்புறம் வந்து மட்கார்ட் ஸ்டே, இதுதான் வந்து கிளாசிக்கோட மட்கார்ட் ஸ்டே, அப்புறம் உள்ளே இருக்கிற ஸ்பேசர் ஒன்று, அதாவது வீலுக்கு ஃப்ரண்ட் வீலுக்கு ஸ்பேசர் ஒன்று வரும், ரெண்டு வீல் பேரிங்க்கு நடுவில் ஸ்பேசர் வரும். ஸோ அந்த ஸ்பேசர் அது. அப்புறம் ஆலன் கீ போல்ட், இதுதான் வந்து நம்ம மேலே ஸ்டட்டுக்கு மேலே போடுறோம்ல நம்ம மண்டையில், அந்த ஆலன் கீ போல்ட்டு வித் வாஷர். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இது 8 போல்ட்டு நட்டு. ஸோ இது எதுக்குன்னா நம்ம இதுக்கு ஸ்டே எல்லாம் மாட்டுறதுக்கு. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 5521 ரூபாய் இருக்குது. அது ஒரு 5000 ரூபாய், அதாவது நம்ம வீலும் ஃபோக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 5000 ரூபாய். இதுக்கப்புறம் லேபர் வந்து ஒரு 1500 ஆச்சுங்க. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 10521 ரூபாய் ப்ளஸ்ஸு உங்களுக்கு வந்து ஒரு 1500, 12000 ரூபாய் இருக்குங்க மொத்தமாக நம்ம ரெடி பண்ணுறதுக்கு டிஸ்க் பிரேக்கு.
ஸோ இதாங்க நம்ம மாட்டின டிஸ்க்கு. இப்போ வந்து ஒரு ரைடு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த டிஸ்க்கு வந்து பழசு தாங்க. டிஸ்க்கும் வந்து இந்த ரிம்மு ஃபோக்கு பழசு, இந்த கேலிபர் வந்து புதுசுங்க. இனிமேல்ட்டு நம்ம வந்து ஸ்பீடாக போகிறோம் ஸ்லோவாக போகிறோம் அந்த கவலையே கிடையாது. சிட்டிக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச டிஸ்க்கு ரொம்ப மஸ்ட்டுங்க. அந்த பழைய ட்ரம் பிரேக்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தே இல்லை சிட்டிக்குள்ளே. பாருங்களேன் எப்படி பிடிக்குதுன்னு பிரேக்கு. சூப்பராக பிடிக்குதுங்க, நச்சுன்னு பிடிக்குது. இந்த மாதிரி இடத்துல தான் நம்மளுக்கு வந்து டிஸ்க்கு சூப்பராக வேலை செய்யுது. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பபாய்.